நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் நல்லற தோழர்கள் தோழியர்கள் மீதும், இங்கே ஒன்றுகளும் இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் நின்று நிலவட்டுமா. அல்லாஹுடைய மகத்தான அருளால் புனிதமிகு ரமலான் மாதத்தில் 3வது பிறையிலே நாம் எல்லாம் ஒன்றுகளும் இருக்கின்றோம். இந்த நேரத்தில் நோன்பு மாதத்தில் செய்ய வேண்டியவை, செய்யக்கூடாது, நோன்புடைய சிறப்புகள் குறித்தும், முக்கியமான செய்ய வேண்டியவை செய்யக்கூடாது பற்றும் நாம் பார்த்தோம். சிறப்பான மாதம் ஏனென்றால் லைலத்துல் கத்ர், அதில் தான் திருமறை குர்ஆன் அருளப்பட்டது என்றும், ஷைத்தானுடைய தூண்டுதல் எல்லை மீறுதல் பாதுகாக்கப்பட்டது என்றும், பாவ மன்னிப்புக்குரிய மாதம் என்றும், நோன்பு வைப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும், பருவ வயதை அடைந்த ஒவ்வொரு முஸ்லிமின் கடமை. பருவ வயதை அடையாவிட்டாலும் சிறு பிராயம் முதல் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டியது நன்மைகளை, குறிப்பாக நோன்பு வைக்க கற்றுக் கொடுப்பது முக்கியமான ஒரு நன்மையை, இறையச்சத்தை இந்த சமூகத்துக்கு ஊட்டக்கூடியது பார்த்தோம். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, மன் ஸாம ரமலான ஈமானோ இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. சஹீஹ் புகாரியில 38வது செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யார் ரமலான் மாதத்தில் ஈமானோடும் இறை நம்பிக்கையோடும் நன்மை எதிர்பார்த்தும் நோன்பு நோக்கிறாரோ அவருடைய முந்தைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றார். இந்த முந்தைய பாவங்களை மன்னித்தல் என்று எங்கெல்லாம் ஹதீஸ்ல வருதோ அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் வைக்கணும்னா, எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடுவான்னு அர்த்தம் வச்சிடக்கூடாது, சிறு பாவங்கள் என்று அர்த்தம் வைக்கணும். மொழிபெயர்க்கும் போது எப்படி மொழிபெயர்த்துருவோம் அப்படின்னா, சிறு பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான் என்று பிராக்கெட்ல போடுறோம். ஏன் அப்படி போடுறோம்னா, ரசூலா வேற ஒரு அறிவிப்புல சொல்றாங்க, பெரு பாவங்களை பொறுத்தளவுக்கு அல்லாஹ் மன்னிக்கிறான்னா இல்லா தௌபா, தௌபாவை கொண்டே தவிர அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அப்படின்னு ஹதீஸ்ல வரும். கொலை, கொள்ளை, திருட்டு, விபச்சாரம், அவதூறு சொல்லுதல், பெற்றோரை நோவினை செய்தல், ஷிர்க்கு, சூனியத்தை நம்புதல், இப்படி ஏராளமான பெரும்பாவங்கள். இதெல்லாம் அல்லாட்ட மன்னிப்பு கேட்கணும். சில குற்றங்கள் இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் உலகத்திலேயே என்ன செய்யணும், அப்ரூவராகி அல்லது ஆதாரங்களோடு நிரூபிக்கப்பட்டு சாட்சிகளோடு தண்டனை வழங்கப்பட்டால் மறுமையில் அதுக்காண்டி எல்லாம் பிடிக்க மாட்டான், சுருக்கம் போயிடலாம். அப்படி இல்லை, அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னா தௌபா தான். தௌபாவை செஞ்சா மட்டும்தான், அதுல 50-50 தான் பெரும்பாவங்களுக்கு. தௌபா செஞ்சு எல்லாம் மன்னிப்பான், தண்டிக்க நினைச்சாலும் தண்டிப்பான், தகுதியானது அல்ல ரெண்டு நல்லா முடிவு எடுப்பான். ஆனா தௌபா செஞ்சா செய்யறதுல ஒரு வழி, வேற வழி கிடையாது, செஞ்சு வைக்கணும். இது போக இதான் பெரும்பாவத்துக்கான அளவு. இந்த ஹதீஸ்ல அதே மாதிரி 20 ஹதீஸ்கள்ல எங்கெல்லாம் பாவங்கள் மன்னிக்கப்படும் பொதுவா வருதோ அது எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம் வச்சுன்னா, சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அர்த்தம் வச்சு, ஒரே உசுல். ஏன்னா பெரும்பாவத்துக்கு ரசூலா சட்டம் சொல்லிட்டாங்க, தௌபா இல்லாமல் கையை தூக்கி அல்லாட்ட கேட்டு எல்லாம் மன்னிச்சிரு இல்லையே, கையை தூக்கி தான் கேட்க முடியல, கையை தூக்காம கேட்கலாம். பாவம் மன்னிப்பு தேடாமல் மன்னிப்பு கிடையாது. அது நம்ம அது ஸ்பெசிபிக்கா சொல்லிக்காங்க. பெரும்பாவத்தை செஞ்சுட்டு எனக்கு இல்லைன்னு இருக்க முடியாதுல்ல, பெரும்பாவத்தை செஞ்சுட்டு என் ஞாபகத்துல இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? சிறுபாவத்தை கணக்கு பண்ணோம்னா மனுஷன் நிற்க முடியாது. அப்ப அதுக்கு எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, சிறுபாவம் இயல்பிலே வருது, மனித இயல்பிலே இருக்குது. நம்ம கெட்ட வச்சிருவோம், கெட்டதை பேசிடுவோம், நடுரோட்டில் துப்பிட்டு போயிடுவோம், பாவம் தானே. காரி துப்பு நடுரோட்டில் துப்புறீங்கன்னா தொந்தரவு தருவதை அகற்றுவது ஈமான்னு சொன்ன மார்க்கத்தில் நடுரோட்டில் எப்படி துப்புறது சரி வருமா? ஈமானுக்கு கிளையில தப்பா வாழ்றது. அப்ப அதனால சிறுபாவங்கள் மன்னிக்கப்படும். நீங்க நன்மை எதிர்பார்த்து இறையச்சத்தோடு ஈமானோடு நோன்பு நோட்டால் சிறுபாவங்கள் மன்னிக்கப்படும். தௌபாவும் செஞ்சிட்டீங்க அப்படின்னா பெரும்பாவத்தை சேர்த்து மன்னிச்சுவாங்க. இந்த செய்தி நமக்கு ரசூலா சொல்லுவாங்க, எல்லா சிறுபாவத்தையும் எல்லாம் மன்னிச்சுவாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒரு மனிதன் பல வகையான சோதனைகளை சோதிப்பான். சோதனைக்கு 2 அர்த்தம். இந்த செய்தி எங்க இருக்குன்னு கேட்டா, சஹீஹ் புகாரில் 525வது செய்தியா இருக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறாங்க, நபிகள் நாயகத்திடமிருந்து ஃபித்னா, குழப்பங்கள், சோதனைகள் குறித்து ஏதேனும் செய்திகளை கேள்விப்பட்டிருக்கிறான்னு கேட்கிறாங்க. அப்ப அதுல ஒரு ஆள் இருந்துச்சு, ஆமா நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு, ஹுதைஃபா என்ற நபித்தோழர் சொல்றாரு.
ஃபித்னாவுக்கு என்ன அர்த்தம்லாம் இருக்குன்னா துன்பங்கள் என்ற அர்த்தம் இருக்கு. சோதிக்கப்படுறதுல துன்பங்கள், நோய் நொடிகள் இதெல்லாம் கூட ஃபித்னா தான். பொருளாதார சோதனை இதுவும் ஃபித்னா தான். ஃபித்னாவுக்கு வேற என்ன இருக்கு? அரசியல் குழப்பங்கள், சித்தாந்த குழப்பங்கள், இதுவும் ஃபித்னா தான். இப்படி ரெண்டு அர்த்தத்துல சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபித்னத்துல் ரஜுலி ஃபி அஹ்லிஹி வ மாலிஹி வ வலதிஹி வ ஜாரிஹி. ஒரு மனிதனுடைய ஃபித்னா என்னெல்லாம் இருக்கு, சோதனை எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டா அவருடைய குடும்பத்தார் மூலம்னு சொன்னாங்க. குடும்பத்தார்னா யாரு? பெற்ற பிள்ளைகள், பெற்றெடுத்த அன்னையர்கள், தாய்மார்கள், தந்தைமார்கள், உடன்பிறப்புகள், சொக்கார வகைகள் எல்லாமே வந்துடும்ல. அகிலுங்கிறதுக்கு நண்பர்களை கூட குறிக்கும். சோதனை சொல்லலாம், இதெல்லாம் சோதனை. மாளிகி பொருளாதாரம் சோதனை, அது ஒரு துன்பம் சோதனை. வலதிகி குறிப்பா குடும்பத்திலே வந்தாலும் பிள்ளைகள் மூலமாக பெற்றோர்கள் சோதிக்கப்படுவாங்க. பிள்ளைகள் நிறைய பிள்ளை கொடுத்தும் சோதிப்பா, பிள்ளையை கொடுக்காமலும் சோதிப்பா, அப்படி இருக்கலாம். கொடுத்த பிள்ளைகள் நம்ம மன ஒன்றுதலுக்கு எதிராக இருப்பாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களுடைய மனைவிமார்களையும் பிள்ளைகளையும் உங்களுக்கு எதிரிகளை ஏற்படுத்தும். மனைவிமார்ட்டையும் பிள்ளைகளையும் எதிரி ஏற்படுத்துவோம் என்று குர்ஆன் ரொம்ப கடுமையான ஒரு வசனமா இருக்கு. பிள்ளைகள் நமக்கு எதிராக வந்து நிற்பாங்க. நம்முடைய சொல்லு செயல், நாம நம்முடைய சிந்தனை சிம்பத்தி, நம்ம என்ன உருவாக்கி வச்சிருக்கோம் அதுக்கு நேர் எதிராக வந்து முட்டு கொடுப்பாங்க, அணை கொடுப்பாங்க, அணை கட்டுவாங்க, நம்மளை நெறிக்கட்டுவான், தலைகீழா நடக்கும். நம்ம அப்போ அது எப்போ நம்ம ஒரு 60 வயசுக்கு வந்திருக்கோம், 55-60 வயசு, நிர்வாகம் அவங்க கையில போற மாதிரி இருக்கும் பொசிஷன். அந்த நிலை எப்படி இருக்கும்னா இக்கட்டான ஒரு நிலையா இருக்கும். இது பெருமாள் பிள்ளைகள் மூலமாக சோதிக்கப்படுவீர்கள். இன்னொரு சொல்றாங்க, ஜாரிஹின்டாங்க, அண்டை அயலார்கள் மூலம் சோதிக்கப்படுது. பக்கத்து வீட்டுக்காரன் கூட சோதனை தான் உனக்கு பெருஞ்சோதனையா தான் இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரன் எதையும் சொல்ல முடியல, தெரிய முடியல, கூட்டினா அவன் கூட்டி எழுச்சிடாம நம்ம வீட்டு வாசலை தள்ளி, வாசல் இந்த பக்கம் வீடு, அந்த பக்கம் எதிரெதிர் வீடுகள். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நமக்கு சொல்லுது. எதிரெதிர் வீடுகளாக அமைத்துக் கொள்ளுங்கள், அது கூட அல்லாஹ்வுடைய அருள் என்று குர்ஆன் சொல்லுது. குர்ஆனை நீங்க படிச்சீங்கன்னா கண்ணுக்கு எட்டாத, சிந்தனைக்கு எட்டாத விஷயங்கள்லாம் குர்ஆன் சொல்லுது. நம்ம சிந்திக்க சிந்திக்க வந்துகிட்டே இருக்கு. எதிரெதிர் வீடுகள் அமைச்சிருக்க பாருங்க. நம்ம இதெல்லாம் ஒரு காலத்துல தவறா சித்தரிக்க மாதிரி சொன்னாங்க. இது மூசா நபியுடைய வரலாற்றை எல்லாம் சொன்னாங்க. பெரிய அருள்ங்கிறாங்க. எதிரெதிர் வீடுகளை அமைப்பு, நகரத்தை உருவாக்குறதுன்னு அர்த்தம். எதிரெதிர் மஹல்லா பேஸ் இருக்குல்ல, குஜராத் கலவரத்தை எடுத்து பார்த்தா அது ஒரு ஆய்வு. எதிரெதிர் வீடுகள் அமைக்கப்படாமலும் ஒரு மஹல்லா பேஸ்ல இல்லாம மாட்டிக்கொண்டதும் கலவரத்துல பாதிப்புக்கு அதிகம் காரணம் என்று ஆய்வு செய்யறாங்க. எதிரெதிர் வீடுகள் அமைக்கப்பட்டிருக்க இது நகரம், நகர கலாச்சாரம். மூசா நபிக்கு எல்லாம் சொல்லுவோம் அருளுங்கிறான். இப்போ எதிரெதிர் வீடுகள் வரும்போது என்னவும் வரும், சேர்ந்து பலாய் முஸ்லிம் சேர்ந்து இந்த பக்கம் தெற்க இருந்து வடக்கணிக்கு வீட குடும்பம் கூட்டி அப்படி அந்த பக்கம் தள்ளி அவன் இந்த பக்கம் தள்ளி குப்பை அங்கே கிடக்கு. சோதனை இல்லையா, அல்ல வண்டியா பக்கத்து வீட்டுக்காரன் சேர்த்து குப்பை இல்லை, என்ன குறைஞ்சா வருவேன். இப்பெல்லாம் தண்ணி வந்து தொழிக்கல, வீடு கூட்டல, இதெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடக்கும்னா, பெரும்பாலும் பாத்தீங்கன்னா தண்ணி தொழிச்சு எல்லாம் தெருவே வெள்ளை சுண்ணாம்பா இருக்கும் பார்த்தீங்களா, கலர் பேப்பர்லாம் ஒட்டுவாங்க இளைஞர்கள். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா பெருஞ்சண்டை நடக்கும். நடுவுல ஒரு ஜனாசா கபூசா இருக்கும், இந்த பக்கம் மண்ணத்தை கொண்டு வந்து அங்கேயும் மண்ணை தள்ளி நடுவுல பெரிய ஜனாசாவா இருக்கும் பார்த்தீங்களா. இப்ப இதெல்லாம் இந்த மண்ணை எல்லாம் வண்டியில என்ன மண்ணி போற வண்டியில மக்கள்கிட்ட இப்படி இதெல்லாம் ஒழுங்கு வச்சு அறிந்து வரும் அழிய கலைகள்ல அண்டை வீட்டுக்காரன் கூட சண்டை ஓடுறதுக்கு இன்னைக்கு இல்லாத சொத்துக்கடனால என்ன நிலையில்ல. அப்ப இதெல்லாம் சோதனைண்டாங்க. அண்டை வீட்டார் மூலமாக சோதனை. அண்டை வீட்டாரை பற்றி செய்தி எடுத்தீங்கன்னா ஒரு சாப்பு இறக்கவோ ஒரு பந்தல் போடவோ கேட்டா உங்க சொந்த சோறா இருந்தாலும் கொடுங்க, ஆணி அடிக்க கொடுங்க. கொடுக்க மாட்டேங்கி பொதுச்சோற கணக்கை தீக்காம மௌன சௌத்த தொட்டனா அவ்வளவுதான், சண்டை வருதா இல்லையா. அப்ப இதெல்லாம் நீங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சோதனை. சரி, இதை எப்படி தீர்க்கிறது? இந்த சோதனை விட்டு ஒரு மனுஷன் தவிர்க்கவே முடியாது. குடும்ப சோதனை, பொருள் சோதனை, பிள்ளை குட்டிகள் சோதனை, பக்கத்து வீட்டுக்காரன் சோதனையை விட்டு தவிர்க்க முடியல. உலகத்துல நவர முடியும். பக்கத்து வீட்டுக்காரனே வேணாம்னா காட்டுக்கு தான் போகும். சாத்தியமே இல்லை, மனித வாழ்க்கைக்கு சாத்தியம் இல்லை. அப்ப இந்த தப்பு நடந்துகிட்டே இருக்கும். இதையெல்லாம் கழிக்கணும்னா அப்ப அல்ல சொல்றான், நோம்பு தான் கரெக்டு, தொழுகை நோம்பு இது மாதிரி விஷயங்களை கரெக்ட் பண்ணிட்டா போதும்னாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, துகஃபிருஹ ஸலாத்து வஸ்ஸௌமு வஸ்ஸதகா வல்-அம்ரு வன்-நஹ்ய். 5 மேட்டர் சொல்றாங்க. தொழுகையும் நோன்பும் தான தர்மங்களும் நன்மை ஏவுவதும் தீமையை தடுப்பதும் தான் அதற்கான பரிகாரங்கள் ஆகும் என்று சொல்றாங்க. தொழுகை நோம்புண்டாங்க 2வது பாயிண்ட். அப்ப நோம்பை ஒழுங்கா வச்சுட்டா பக்கத்து வீட்டுக்காரன் 60 வருஷம் வாழ்றோம், என்ன பலாய் முஸ்லிமத்தை வச்சிருக்கான்னு தெரியல. அங்க போய் நின்றா நம்மளை போய் ஏதாவது கோட்டு விட்டு அல்லாவுடைய சன்னிதானத்துல
அமல்கள்லாம் நாசமா பெறக்கூடாது, நோன்பு வச்சு அதை கழிச்சு விட்டோம். வேற வழி. இப்ப தொழுகையும் நோம்பும் அதுக்கு கஃபாரா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்கடா. அந்த நோம்பை ஒழுங்கா நம்ம நோத்துட்டோம்னா சின்ன பிழைகள், இது போன்ற பிழைகளுக்கெல்லாம் எல்லாம் அதை மன்னிச்சிருவான் அப்படிங்கிறதுக்கு இந்த அதி சாதாரணமாக இருக்கு. இதெல்லாம் ஃபித்னாவுடைய தலைப்புல வருது. சஹீஹ் புகாரில இந்த செய்தியை பார்க்குறோம். அதே சஹீஹ் புகாரில ஒரு ஆள் கேட்குற, ஒரு ஆராபி கிராமவாசி கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ் துல்லனி அலா அமலின் இதா அமில்துஹு தகல்து ஜன்னா. ஒரு செய்தியை சொல்லுங்க நறுக்குண்டு, வளவளம்லாம் பேசாதீங்க. ரிசுலாவை நறுக்குன்னு பேசுறாங்க. ரிசுலாட்டு பதவிகள் அப்படிதான் பேசுவாங்க ஆராபியம். எப்படின்னா ஸ்டார்ட்டா பேசுவாங்க, முகத்துக்கு நேரம் பேசுவாங்க. அந்த மாதிரி முகத்தாச்சனை இல்லாம பேசக்கூடிய மக்கள் அவங்க கிராமவாசிகள். ரிசுலாட்டு ஒரு அமலை சொல்லுங்க, நான் அதை செயல்படுத்தணும், சொர்க்கமும் போகணும். சரியான கேள்வி. உன்னை சொல்லுங்க, அதை வச்சு நான் செஞ்சா சொர்க்கம் போகணும், அந்த மாதிரி சொல்லுங்க, சும்மா நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காதே அப்படின்னு. இப்ப ரசூலா சொன்னாங்க, தஅபுதுல்லாஹ லா துஷ்ரிக் பிஹி ஷைஆ. ஒரே அடி. முதல்ல தௌஹீத் தான். அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் நீ அல்லாஹ்வை வணங்க வேண்டும். ஃபர்ஸ்ட் தௌஹீத். ஈமான் எடுத்தா மற்ற அறங்கள்ல, ஈமான் இல்லாம அறங்களை செஞ்சு எந்த நன்மையும் கிடைக்காது. அப்ப முதல்ல நீ அல்லாஹ்வுக்கு இணை வைக்காம அல்லாஹ் வணங்கு. துகீமஸ் ஸலா, தொழுகை நிலைநாட்டு. அல் மக்தூபா, ரசூலா சொல்றாங்க. சலாண்டா என்ன சலா? 5 நேர கடமை நிறைவேற்று. ஏன்னா அவர் கேட்ட கேள்வி அப்படித்தானே, நஃபீல் சுன்னத்தெல்லாம் சொல்ல முடியாது அவர்கிட்ட. அத்திய சக்காத்தல் மஃப்ரூதா, உனக்கு சக்காத்து கடமையானா, உனக்கு சக்காத்துக்கான பொருளாதார வசதி இருந்தா கடமையாகிருமானால் சக்காத்து கொடுத்து கட்டாயம் கேள்வி கேட்கப்படும். நிறைவேற்றப்பட வேண்டிய சக்காத்து. தசூம ரமலான், ரமலான் மாதத்தில் நோன்பு நோட்டு விடு. மற்ற நோம்புலாம் 2 கழிச்சு, திங்கள் வேலைன்னு ஐயாமல் பெயலுடைய மாசத்துல 3 நாட்கள் நோன்பு நாட்கள், அது போக நஃபிலான அதெல்லாம் 2ஆம் பட்சம். ரமலான் மாதம் கடமை, அதை நோட்டு சொல்லிட்டு 3 தான் ரசூலா 4 சொன்னாங்க. ஒண்ணு தௌஹீது, தொழுக, ஜக்காத்து, ரமலான் நோன்பு. ஹஜ்ஜு கூட இதுல சொல்லல ரசூலா. சொல்லிட்டு ரசூலா சொன்ன முடிச்ச உடனே அவர் சொல்றாரு, வல்லது நஃப்ஸி பியதிஹி, என் உயிர் எவன் கைவசம் இருக்கவோ அவன் சத்தியமா, அல்லாஹ்வின் சத்தியமாக, லா அஸீது அலா ஹாதா, இப்ப நீங்க சொன்னீல இதை விட ஒரு இம்மி அளவுக்கு கூட நான் கூட்ட மாட்டேன். ரசூலா இப்படியே சொல்றாரு, ஓப்பனா சொல்றாரு. சொன்ன அல்லாஹ் இறைக்காம வணங்குவேன், 5 நேரம் தொழுவேன், சக்காத்து கடமைண்டா வந்துருச்சுன்னா கொடுத்துருவேன், ரமலான் வருஷம் நோம்பு 30 29 வச்சிருவோம், அவ்வளவுதான், இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் கிடையாது சொல்றாரு. இதுக்கு மேல ஒரு இம்மியையும் கூட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரசூலா அவருக்கு சொல்லிட்டு போயிருந்தாரு. சொல்லிட்டு விறுவிறுன்னு போயிருந்தாரு. அவங்க அப்படித்தான் இருப்பாங்க, அதெல்லாம் இயற்கையா இருப்பாங்க. அவங்க பெருசா அவங்க இங்கீதம் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. ஆராபிகள் அப்படித்தான் இருப்பாங்க. ஒரு திரும்பி போன உடனே ரசூல்லா சஹாபாக்கள் சுத்தி இந்த சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, மண் சர்வவு எந்துர இலா ரஜுல் மின் அஹ்லில் ஜன்னா, சுவனவாசியை பார்ப்பது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்குமானால் இதோ பாருங்கள், எந்தூர் இலாகாதா, இந்த மனிதரை அவர் போட்டு திரும்பி போயிட்டாரு. அவர் கேள்வி கேட்டு பதில் சொல்லியாச்சு, வாக்குறுதி கொடுத்துட்டு போறாரு. இவரை பாருங்க, இவர் சொர்க்கவாசிட்டாங்க. இப்படி ஒரு ஆள் கேள்வி கேட்பாரு, பதில் சொல்லணும், கடமையை மட்டும் சொல்லணும், சொர்க்கம் இறைவன் புறத்துல வரும். அப்படி ரசூலா சொர்க்கவாசி என்று அவரை சொன்னார்கள் என்றால் அவர் அதுபடி நடப்பார்னு அர்த்தம். சும்மா சொல்ல மாட்டார், வகையில இல்லாம ரசூலா சொல்ல மாட்டார். இது வகையில வந்த செய்தி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அவரை பார்த்து சோனவாசிங்கிறாங்க. அப்ப அந்த இது இந்த பண்பை நம்மிடத்தில் அமைத்து கொண்டா நாமும் சோனவாசி. அவர் ஒரு காரணத்தை சொல்லி செயலை சொல்லி தானே சொல்றாங்க. சொல்றோம் இதே மாதிரி இந்த ஆராபி இந்த கிராமவாசி கேட்ட மாதிரி நம்மளும் நடந்துட்டோம்டா, அதுல ரமலான் நோம்பு முக்கியமா வருது டாபிக்கா தான். ரமலான் நோம்புல குழப்பம் இல்லாம ஒழுங்கா வச்சுட்டோம்டா, தௌஹீத் இருந்து தொழுகை இருந்து ரமலான் ஜக்காத் எல்லாம் கடமை இருந்தால் சொர்க்கம் என்கிற செய்தி நமக்கு இருக்குது. அப்படி சொர்க்கத்தை நம்ம என்ன செய்யணும், பெறணும் என்றால் ரமலான் மாதம் நோக்கணும் அப்படிங்கிற செய்தி. இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் மொத்த உம்மத்துக்கும் சொல்லியிருந்தாங்க, மன் ஆமன பில்லாஹி வபி ரசூலிஹி வஅகாம ஸலாத்த வஸாம ரமலான கான ஹக்கன் அலல்லாஹி அய்யுத்ஹிலஹுல் ஜன்னah. முடிஞ்ச ஹதீஸ். யார் அல்லாஹ்வை நம்பி ரசூலை நம்பி தொழுகையை நிலைநாட்டி ரமலான் மாதம் நோன்பை நோக்கிறாரோ அல்லாஹ் அவரை சோனத்தில் நுழைப்பது அல்லாஹ்வுக்கு கடமையாகும். அல்லாஹ்வுக்கு யாரும் கடமை போட முடியாது, அல்லாஹ் தனக்கு விதிச்சுக்கிட்டான். தன் மீது அல்லாஹ் விதியாக்குன விதி இந்த 3 தான். 5 இருக்குல்ல, 5 3 ஆக்கிட்டாங்க ரசூலுல்லாஹ். இந்த ஜக்காத்தும் ஹஜ்ஜும் பொருளாதார சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் வாய்ப்பு இல்லை தானே. அதுக்கும் சில ஹதீஸ்கள்ல வருதுல, மதீனா வாசிகள் உம்ரா ஹஜ்ஜி ஜக்காத்து அடிமை விடுதலை பண்ணலாம் செய்யறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, யார சொல்ல அவங்க பாருங்க எங்களை மாதிரி தொழுறாங்க, எங்களை மாதிரி நோன்பு வைக்கிறாங்க,
எல்லாம் ரைட்டு. ஆனா அவங்க பாருங்க ஹஜ்ஜு உம்ரா அடிமையெல்லாம் விடுதலை பண்ணா எங்களுக்கு துட்டு இல்லையா என்ன செய்யறது. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதை விட உலகத்துல சிறப்பான ஒண்ணு சொல்லி தட்டுமா, தொழுகை முடிஞ்சோன்னு 33 சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 33 தடவை அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதை சொல்லிட்டேன்னா உலகத்துல உங்களை மாதிரி ஒரு நன்மை செஞ்சவங்க யாருமே இல்லை, இதையும் செஞ்சு மற்றதையும் செஞ்சாதான் உண்டு. தொழுகை முடிஞ்சு அன்சார் முஹாஜிரின் தோழர்கள்லாம் பேசுறாங்க, ஏழை சகாபாக்கெல்லாம் இதை செய்யறாங்க. அன்சார் தோழர் காப்பி அடிச்சிருக்காங்க, நன்மையில காப்பி அடிக்கலாம், தப்பு கிடையாது, கூடும். அவங்களும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. திரும்ப ரசூலுல்லாஹ் போய் கேட்கறாங்க, நீங்க எங்களுக்கு சொல்லி அவங்க காப்பி அடிக்காங்க, திரும்ப இன்னொரு எங்களுக்கு சொல்லித்தாங்கன்னா. அப்புறம் சொல்றாங்க, தாலிக்க ஃபதுலுல்லாஹி யுத்தி இலையஷா, இது செல்வம் என்பது பொருளாதாரம் அல்லாஹ்வுடைய அருள், எவங்க இல்லைன்னாலும் கொடுப்பான். நம்ம நினைப்ப இவங்க ஆளை பார்த்தா ஏப்ப சாப்பிட்டா இருக்கா, ஏமாளி கோமாளி பேலா இருக்கா, இவங்க கையில கோடீஸ்வரா இருக்கா, அரப்பு. ஒரு ரொம்ப டேலண்டா இருப்பான், நுணுக்கி பார்ப்பான், அறிவு அவ்வளவு அறிவு இருக்கும், அவங்க பார்த்தா தொடச்சிக்கிட்டு கிடப்பான், ஒண்ணும் இருக்காது. மாத்த கடைசியில கடைக்கு 5 நாள் ஆச்சுன்னா அவன் ரொம்ப வயிற்றை கட்டிக்கிட்டு தான் வாழணும். ரப்பு கொடுக்குறது இதெல்லாம் அறிவை கொண்டு டேலண்ட். இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிற வேண்டியதான் டேலண்ட் அறிவு. பொருளாதாரம் ரப்பு தீர்மானிக்க தாரிக்கு ஃபதுலுல்லா, அல்லாஹ்வுடைய அருள், அதுக்கு பேர் பேசவே கூடாது. யுத்தி மையஷா, தான் நாடுவருக்கு வழங்குகிறான். நான் என்ன பிரச்சனையும் அல்லாட்ட கேளப்பா, அவன் தான் கொடுக்குறான், என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இதுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் நான் சரி முடியுமா, தட்டி விட்டுருந்தாங்க. அப்போ ரொம்ப அற்புதமான ஒரு செய்தி இது. ரமலான் மாதம் இந்த 3 போதும், ஈமானு, தொழுக, ரமலான் மாசம் நோம்பு, நிச்சயம் சொர்க்கம். இதுக்கு மேல என்ன உங்களுக்கு எப்படி பையத்து போட்டு பட்டா போட்டு ஆளுக்கு பத்திரம் போட்டா கொடுக்க முடியும், இவ்வளவுதான் சொல்ல முடியும். இவ்வளவு தவிர 5ஐயும் 3 ஆக்கி தந்திருக்காங்க ரசூலுல்லாஹ். இதெல்லாம் நம்ம கவனத்துல வச்சு அவங்க வேற ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, இதோட சொல்லி முடிச்சிருவோம். மன் சாம யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹி பஅதல்லாஹு வஜ்ஹு அன்-நாரி ஸபீல ஹரீஃபா, ஒரே ஒரு நாள் அல்லாஹ்வின் பாதையில் யார் நோன்பு நோக்கிறாரோ, எல்லா நோன்புக்கும் பொருந்தும். ரமலானுடைய நோன்பு சுன்னத்தான நஃபிலான எல்லா நோன்புக்கும் இந்த பொதுவான சட்டம் தான் இது. ஒரு நாள் அல்லாஹ்வின் பாதையில் நோன்பு நோட்டால் 70 ஆண்டுகள் அவருடைய முகத்தை அல்லாஹ் நரகத்திலிருந்து பாதுகாக்க, அவரை பாதுகாக்கான்னு அர்த்தம். முகம் என்றால் அவரை பாதுகாக்கிறான். அப்ப 70 ஒரு நோன்பு 30 வச்சுக்கிறோமே, ரவுண்ட் ஆக்கிடுவோம். ஒரு மாசம் 30 நோன்பு நோக்கிறோம், 29 இருக்கலாம், 30 வச்சுக்கிட்ட கணக்குக்கு 3 21 2100 வருஷம். ஒரு ஆண்டு நோன்பு நோட்டால் 30 நோன்பு கிடைச்சிச்சுன்னா 2100 வருஷம் நரகத்துக்கு நல்லா பாதா. ஒரு 5 வயசுல இருந்து அந்த 10 வயசுல நோன்பு நோக்கிறீங்க, சாவ மௌத்தா போற வரைக்கும் ஒரு 50 வருஷம் நோக்கிறீங்க என்றால் 2100 இருந்து 50 அடிச்சிருங்க. யுகம் யுகமாக நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தருகிறான் நோன்பு மூலமாக. ரமலான் நோன்புக்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்கு. இதை பகுதி சஹீஹ் புகாரில 2840வது செய்தியா பார்க்கிறோம். அப்போ நோன்பு மாதத்தில், ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்கிறது ரொம்ப பெரிய நன்மை. ஒரு இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சொர்க்கத்தை கூட தந்துருவேன், அஸ்ஸௌமுலி அனா அஜ்ஸி பிஹி, நோன்பு எனக்குரியது, நானே கூலி வழங்குகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்றா. அல்லாஹ் தூக்கி சொர்க்கத்தை கூட கொடுத்துடலாம், அதுக்கு மேல என்ன இருக்குன்னு. அதான ரையான் வாசல் வழியாக நுழைவார்கள் ஹதீஸ் வருது. சொர்க்கம் நிச்சயம் நோன்புக்காக. தௌஹீதும் தொழுகையும் நோன்பு இருந்தால் அல்லாஹ் நாடினால் சோனம் கிடைக்கும். அதுல எந்த கவலையும் நம்ம பட வேண்டியதில்லை. எல்லாம் அல்ல இறைவன் அப்படி தௌஹீதையும் தொழுகையும் நோன்பையும் நேசிக்கின்ற நல்ல மூமின்களாக ஆக்குவானாக. வாஹ்ரதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் சுப்ஹானல்லாஹ்.